ட்ரம்ப் போட்டிருந்த டேரிஃப் எல்லாத்தையும் யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் எந்த பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் எல்லா கண்ட்ரி மேலேயும் டேரிஃப் போட்டாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுஎஸ் பிரசிடென்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி பவர் இருக்குது. அந்த பவரை எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னா, அவங்க கண்ட்ரிக்கு எப்பயாச்சும் ஆபத்து இருக்கும்போது இன்னொரு கண்ட்ரியோட ஃபாரின் அசட்டை இல்லைனா ட்ரேடை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லா கண்ட்ரி மேலேயும் டேரிஃப் போட முடியாது அப்படின்ட்டு யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தீர்ப்பை அவங்க ரொம்பவே அவமானமாக நினைக்கிறாங்க. அதனால வேற சில லாவை யூஸ் பண்ணி ட்ரம்ப் எல்லா கண்ட்ரி மேலேயும் 15% டேரிஃப் வந்து போட்டிருக்காரு. அந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, செக்ஷன் 122 ட்ரேட் ஆக்ட் 1974 படி பிரசிடென்ட் ட்ரம்ப் இம்போர்ட் டேரிஃப் போட முடியும். ஆனால் அது டெம்பரரியான டேரிஃப் மட்டுமே. இந்த லாவை யூஸ் பண்ணி ட்ரம்ப்பால் 15% டேரிஃப் வரைக்கும் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் இது 180 நாள் வரைக்கும் தான் செல்லும். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆயிரும். செக்ஷன் 232 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக ஸ்டீல், அலுமினியம், ஆட்டோமொபைல்ஸ் மேலே டேரிஃப் போடலாம். செக்ஷன் 301 என்ன சொல்லுது அப்படின்னா, நியாயமே இல்லாமல் ஏதோ ஒரு கண்ட்ரி நம்ம கூட ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே டேரிஃப் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு டெக்னாலஜியை திருடுறது, ட்ரேடில் சீட் பண்ணுறது, ட்ரேட் ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறது, இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்கெல்லாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.